1946 ஜனவரி மாதம் காந்தியடிகள் அதாவது குறிப்பாக தமிழகத்துக்கு வரார். அதுக்கு முக்கியமான காரணம் ஹிந்தி பிரச்சார சபையோட வெள்ளி விழா கொண்டாட்டம். இதில் கலந்துக்கிறதுக்காக காந்தியடிகள் வரார். ஆனால் காந்தியடிகள் தமிழகத்துக்கு வர்றதை ராஜாஜி ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுருந்தார். அதுக்கு முக்கியமான காரணம், எந்த முக்கிய அரசியல் பிரமுகர்கள் வந்தாலும் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் தான் போய் வரவேற்கிற மாதிரி இருந்தது. இந்த முறையை ராஜாஜி மாற்ற விரும்பினார். அதனால் காமராஜர் ஐயா மற்றும் காங்கிரஸ் கட்சி மேலிடத்துக்கு இந்த தகவல் தெரிவிக்கலை. தமிழகம் வந்த காந்தியடிகள், அவருக்கு தெரியாது இதுக்கப்புறம் நம்ம தமிழகத்துக்கு வரமாட்டோன்னு. அவர் தமிழகத்துக்கு வந்த கடைசி நாளாக தாங்க ஜனவரி 21, 1946 காந்தியடிகள் தனி ரயிலில் வந்து இறங்குறார். அவர் எங்கே இறங்குறார், யாரை பார்க்க போகிறார், என்ன பண்ண போகிறார், எந்த மீட்டிங்கில் கலந்துக்க போகிறார், இந்த விஷயம் எதுவுமே யாருக்கும் தெரியாது. ஆனால் காமராஜர் ஐயா ஒரு நபர் மூலமாக இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு காந்தியடிகள் இறங்கும்போது மாலை போட்டது காமராஜர் ஐயா தாங்க. ராஜாஜி அவர்கள் மூக்கை உடைச்ச மாதிரி கரெக்டாக பண்ணார் காமராஜர் ஐயா. காமராஜர் ஐயா எல்லாம் தெரியாதவர்னு நினச்சவர் ராஜாஜி. ஆனால் தனக்கு எதுவும் தெரியலைனாலும் அத்தனை யுக்திகளையும் தன் அனுபவம் மூலம் கற்றுக்கிட்டு எல்லா விஷயங்களையும் சாமர்த்தியமாக ஹேண்டில் பண்ணவர் காமராஜர் ஐயா. காமராஜர் ஐயா பார்த்த உடனே காந்தியடிகளுக்கு ரொம்ப சந்தோஷம். அவர்கிட்ட நல்லா பேசினார். காமராஜர் ஐயாவும் காந்தியடிகள்கிட்ட நல்லா பேசினார். காந்தியடிகள்கிட்ட கடைசியாக பேச போகிறோன்னு காமராஜர் ஐயாவுக்கும் தெரியாது. காமராஜர் ஐயா எப்போவுமே ஒரு நல்ல அரசியல் சாணக்கியன். அவரை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது. தமிழகத்தில் உள்ள அத்தனை விஷயங்களும், அத்தனை கிராமங்களும், அத்தனை மக்களும், அத்தனை இடங்களும் எல்லாம் அத்துப்படி அவருக்கு. காமராஜர் ஐயா தமிழகத்தின் சாணக்கியன்.